ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு தேங்காய் போலி ரெசிபி தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூபெரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காய் போலிக்கு போலி மாவு ரெடி பண்ணிக்கிறோங்க. நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்வீட்டு பண்ணும்போது அதில் உப்பு சேர்க்கும்போது அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். அதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. முதல்ல நம்ம இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோங்களேங்க, இப்போ அதுலேயே நம்ம இந்த மாவை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. போலி மாவை தண்ணி தெளித்து போதும், ஒரே இதாக ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் இருக்கட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயிலே ஒரு 4 மணி நேரம் ஊறினாதாங்க போலி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது ஒரு 4 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம போலி போட்டுக்கிறோம். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ மாவை பார்த்துக்குறோம் நம்ம. பாருங்கள், எண்ணெயில் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நமக்கு இதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ பூர்ணத்துக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை பேனில் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பு அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவுக்கு தான் நான் தேங்காவை எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு நான் வெல்லம் சேர்க்குறேன். 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி வரட்டுங்க. பாருங்கள், வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருச்சுங்க. வெல்லத்தில் தூசி ஒன்றும் இல்லை, அதனால் நான் வடிகட்டலை. இது தூசி என்னால் இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே நான் இந்த 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு வாசனைக்காக இருக்கும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். பாருங்கள், நம்ம பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். இது இப்போ ஆறட்டும். ஆறின விட்டு நம்ம போலி ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ போலி ரெடி பண்ணிக்கிறோங்க. நான் இப்போ ஒரு இலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த இலையில தான் நம்ம போலி பண்ண போகிறோம். இப்போ இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறோம். நம்ம போலிக்கு மாவு ஊற வச்சோம்லங்க, அந்த எண்ணெய் தான் நான் இதில் தடவுறேன். இந்த மாவு இதில் வச்சுக்கிறோங்க. நம்ம கையை வச்சே பருத்திக்கலாம். இப்போ இந்த பூர்ணத்தை வச்சுக்கிறோங்க.
பாருங்கள் நல்லா நான் பருத்தி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம தோசை சட்டியில் போட்டுக்கலாங்க. சட்டி காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம போட்டுக்கலாம். போட்ட உடனே எடுக்க வேண்டாங்க இலையை. ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிட்டு எடுத்தால் போதும். சிம்லே வச்சு தாங்க நம்ம இதை சுட்டு எடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும். இப்போ இதை நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். இப்போ நம்ம போலி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு தேங்காய் போலி தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.